ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவன்ஸ் டைம். நவராத்திரினாலே கொலு ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுவும் இன்றைக்கி ஆயுத பூஜை வேறு. சேலத்தில் என்னோடய ஃப்ரெண்டு சங்கர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் நவராத்திரி கொலு வச்சுருக்கிறாங்க, வந்து பார்க்கணுன்னு. ஸோ வாங்க அந்த கொலுவை போய் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இன்றைக்கி வச்சுருக்கிற கொலு. இந்த கொலுவில் என்னென்னலாம் பொம்மை இருக்குது, என்ன தீமில் செஞ்சுருக்காங்கங்கிறத சங்கரோட ஒய்ஃப் நிவேதிதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொலு வைக்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, வருஷத்துல 9 நாட்கள் அம்மனை வழிபடுறோம். அந்த அம்மனை 3 ஃபார்ம்ஸ்ல நம்ம வழிபடுறோம். ஒண்ணு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. படிகள் எத்தனை வைக்கணுங்கிறது அடுத்து. ஒத்தப்படையில படிகள் வைக்கலாம். 1, 3, 5. ஒரு படி ரொம்ப முடியாதவங்க, வைக்கவே முடியல எனக்கான ஆசை இருக்குங்கிறவங்க ஒரு படி வச்சுப்பாங்க. பட் அதிகபட்சம் நம்ம 15 படி வரைக்குமே வைக்கலாம். அகல நீளமா படிகள் வச்சு ஒத்தப்படையில 1, 3, 5 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு இந்த 9 நாள் நம்ம சாமிக்கு என்ன நெய்வேதனம் வேணாலும் கொடுக்கலாம். நம்மளால என்ன முடியுமோ. ரொம்ப விசேஷம் என்னன்னா நவதானியங்கள். இந்த 9 நாள் வர்றதுனால நம்ம அந்த நவதானியத்தை ஒரு நாள் ஒன்று பண்ணலாம். ஸ்வீட் என்ன முடியுதோ இனிப்பு வகைகள் பண்ணிக்கலாம். இவங்க தான் வைக்கணும், கொலு இவங்க எல்லாம் வைக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொலு இஷ்டப்பட்டவங்க என்ன வேணாலும் வைக்கலாம். பட் அந்த டேஸ்ல மட்டும் விரத காலம் மாதிரி சாமிக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, இப்ப பொங்கல் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இதையுமே நம்ம ஒரு பண்டிகையா யார் வேணாலும் கொண்டாடலாம். இது வராகமூர்த்தி. அப்படியே சைட்ல வந்தா சாய்பாபா, ஷிரடி சாய்பாபாக்கு அடுத்து அலமேலு மங்கா வெங்கடாச்சலபதி. அது திருப்பதியோட மினியேச்சர் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி, அப்புறம் பாலா திரிபுர சுந்தரி. அதுக்கடுத்த பொம்மை பார்வதி முருகனை கையில வச்சுருக்கிற மாதிரி. அடுத்து அம்மன் மாரியம்மன் சிலை. அதுக்கடுத்து கோதண்டராமர் செட்டு, ராமர், லக்ஷ்மணர், சீதை, அனுமரோட இருக்கிற செட்டு. அப்படியே கீழே வந்தா அஷ்டலட்சுமி செட் வச்சிருக்கோம். இது கடோத்கஜன் செட்டு. அவர் அந்த மாயா பஜார்ல நிறைய சாப்பாடு இருக்கும் இல்லையா, அந்த செட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தசாவதாரம் செட்டு. அதுக்கு அடுத்த பொம்மை ஐஸ்வர்ய லட்சுமி. அடுத்து கார்த்திகை பெண்கள் செட்டு. அதுல இருந்து கீழே வந்தா கல்யாண செட்டு வச்சிருக்கோம். கல்யாண செட்டுக்கு அப்புறம் கோபியர் செட்டு. இது திருவிளையாடல் படத்துல வர தருமி அந்த சீக்வன்ஸ். நக்கீரர் நெற்றிக்கண் திறப்பெரும் குற்றம் குற்றமே அந்த சீக்வன்ஸோட செட் இது. அந்த செட்ல இருந்து கீழே வந்தோம்னா மாப்பிள்ளை பொண்ணு செட்டு. இது மரப்பாச்சி பொம்மை. எந்த கொலு வச்சாலும் கண்டிப்பா அந்த மரப்பாச்சி செட்டு வைக்கணும். இது ஆஸ்பீஷியஸா பல வருஷமா கொலு வச்சுட்டே இருக்கிறவங்க இந்த மரப்பாச்சி செட்டு மறக்காம வைப்பாங்க. அதுக்கடுத்து காமதேனு வச்சிருக்கோம். அதாவது மாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கிற பொம்மை. அது கண்ணன், ராதை, புத்தர். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து பொண்ணு குடத்துல தண்ணி தூக்கிட்டு போற மாதிரி. இது நம்ம தஞ்சாவூர் பொம்மை. உருட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க. அது தலையாட்டி பொம்மை வேற, இது தஞ்சாவூர்லயே இருக்கு உருட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த பொம்மை நாங்க வட இந்தியால வாங்கினோம். இந்த பொம்மை மரப்பாச்சியிலே இன்னொரு வெரைட்டி. இது ஒரு மேஜிக் மக் மாதிரி. நம்ம கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஃப்ளோ வித்தவுட் பைப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் டேப்ல இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட். இந்த ஷிரடி சாய்பாபா 3 டைமென்ஷனல். ஆக்சுவலா நமக்கு கையில வச்சு சாதாரணமா பார்க்கும்போது 2 டைமென்ஷனலா இருக்கும். கையில வச்சு பார்க்கும்போது நம்ம எந்த சைடு போனாலும் பாபா நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். ரைட் டு லெஃப்ட் இப்ப போறப்போ பாத்தீங்கன்னா எந்த சைடு பார்த்தாலும் நம்மளே பாக்குற மாதிரியே இருக்கும். அதுக்கு முன்னாடி பாவை பெண்கள் வச்சிருக்கோம். அடுத்து ஒரு கிருஷ்ணர் பொம்மை, முருகர். இது எல்லாமே எங்களோட பீங்கான் கலெக்ஷன். நம்ம சைனா கிளேன்னு சொல்லுவாங்க, பளிங்கு அந்த பீங்கான் சிலைகள்ல பண்ணது. அடுத்து பிள்ளையார் யானை வாகனத்தோட இருக்கிற மாதிரி ஒரு கோவில், ராகவேந்திரர்,
அப்புறம் ஒரு புத்தர் வச்சிருக்கோம், அப்புறம் விவேகானந்தர். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அனிமல், பேர்ட்ஸு, சின்ன குழந்தை. இதுவும் வந்து தஞ்சாவூர் உருட்டு பொம்மை செட்டு தான். இது வந்து செட்டியார் செட்டுச்சி மாதிரி அந்தந்த கான்செப்ட்ல வச்சிருக்கோம், வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதுவுமே வந்து நம்மளோட கொலு பொம்மையோட இது மாதிரி தான் பண்ணியிருக்கிறது, வந்து பிளாஸ்டிக் இல்லை. அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா கொத்தனார் வீடு கட்டுற மாதிரி ஒரு பீஸ். அதுக்கடுத்த செட் வந்து கிளிஜோசியம் செட்டு. இது வந்து சரஸ்வதி படம், எலக்ட்ரானிக் பாக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்ருதி பாக்ஸ். இது சரஸ்வதி பூஜைங்கிறதுனால நாங்கள் புக்ஸு, சரஸ்வதி படம் எல்லாமே வச்சு வழிபாடு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய இன்னும் விதவிதமான தீம்ஸ் இருக்கும். காஞ்சிபுரம்ல இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. இப்போ வர பொம்மைகள் எல்லாமே பேப்பர் மேஷில் வரது, லைட் வெயிட், உங்களுக்கு ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அந்த காலத்து மண் பொம்மைகள்லாம் வந்து ரொம்ப கனமாக, வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஷெல்ஃப் லைஃபும் அதிகமாக இருக்கும். பட் அதே இது வந்து இப்போ இந்த பேப்பர் மேஷ்லையும் கொண்டு வராங்க. 9 நாளும் வீட்டில் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸை வந்து நம்ம கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம். சாமிக்கு படைச்ச அந்த சுண்டல், பிரசாதம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வெத்தலை பாக்கு பழத்தோட வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து நம்மளால் என்ன முடியுமோ, இப்போ ஒரு பொட்டு பாக்கெட்டு, ஒரு சின்ன லேடிஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற ஐட்டங்கள், வளையல், சீப்பு, கண்ணாடி இந்த மாதிரி வச்சு என்ன முடியுதோ, வெறும் வெத்தலை பாக்கு பழம் கூட வச்சு கொடுக்கலாம். அதுவே நமக்கு நிறைய புண்ணியம். இந்த நவராத்திரி டேஸில் நம்ம வேண்டிக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா சாமியையும் நம்ம அட் அ டைம் ஒரே இடத்துல வச்சு அவங்க அத்தனை பேருக்கும் விடாத ஒரு கண்டினியூஸ் ஒரு 9 நாள் வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு படையல் வச்சு, ஏதாவது ஒரு சாமி நம்ம மறந்துருந்தா கூட அவங்க ரூபத்தில் இங்கே இருக்கிற சாமிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணின ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். இது இப்போ இந்த 9 நாள் வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு 2 படியில் இருக்கிற பொம்மைகளை வந்து நிமித்தி இருக்கிற பொம்மையை சாய்ச்சி வச்சிருவாங்க கீழே. கொலு படின்னே விற்கிறாங்க. அது நீங்கள் என்ன நம்பர் வேணுமோ நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் நமக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அது நமக்கு அசம்பிளிங்கும் ஈஸியாக இருக்கும். டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம எடுத்து ஃபியூச்சர் யூஸுக்கும் அவைலபிளாக இருக்க மாதிரி. பார்க்க அழகாக இருக்கிற இந்த கொலு பொம்மைங்களுக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நிறைய புதுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கிற அந்த பொம்மைங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரியே இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் உடனே லைக் பண்ணிடுங்க. இதை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்னலாம் வீடியோ போடணுங்கிற சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கொடுங்க. ராகவன்ஸ் டைம் வந்துட்டீங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அப்படி தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ராகவன். பாய்.